ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் பிரால் பிரேக்கர் டிஜி. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா எஸ்எம்பியில் பார்ட் 5 தான் கைஸ். இன்றைக்கி நம்மளோட பிளான் என்னான்னு பார்த்தீங்கன்னா போய் நெதர் ரைட் எடுக்கலான்னு இருக்கோம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக டைமண்ட் ஆர்மர் இருக்குது நம்மள்ட்ட. ஸோ இப்போ நம்மள்ட்ட நெதர் ரைட் இருந்துச்சுன்னா அதை நெதர் ரைட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு டேபிள் வேணும். அந்த டேபிள் எப்படி செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த நெதர் ரைட் எடுத்துகிட்டு நம்ம டக்குன்னு எல்லா வேலையும் முடிக்கலாம். இன்றைக்கி யாருமே இல்லை உள்ளே, என் வேர்ல்டுக்குள்ளே யாருமே ஜாயின் ஆகலை. நம்ம மட்டும் தான் தனியாக மைனிங் போக போகிறோம். ஸோ ஓகே கைஸ், வாங்க எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நெதர் ரைட், சரி அந்த நெதர் ரைட், ஆமாம் கரெக்டு தான். நெதர் ரைட் எடுக்க போகிறீங்கனாலே, நெதர் ரைட் எடுக்க முடியாது, ஏன்ஷியன் டெப்ரிஸ் அதை எடுக்க போகிறீங்கனாலே உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஆர்மர் இருக்கணும் கைஸ். நம்ம இப்போதைக்கு டைமண்ட் ஆர்மரே எடுப்போம், தேவைப்படும் கண்டிப்பாக நம்மளுக்கு டைமண்ட் ஆர்மர். ஏன்னா லாவாலெலாம் மாட்டிக்கிட்டேன்னா ரீஸ்பான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சிடணும், அவ்வளோதாங்க கைஸ். இது தேவையில்லை நம்மளுக்கு. இப்போது தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளேயே வச்சிடலாம். வேறு என்ன நம்மளுக்கு தேவையில்லை கைஸ், நம்மளுக்கு ஆக்ஸ் எல்லாம் தேவையில்லை, டைமண்ட் போதும். பவ் இருக்கட்டும். இந்த கோல்டன் பூட்ஸ் எதுக்குன்னா அங்கே இன்னும் நம்மளை அடிக்காமல் இருக்கேன். வேறு நம்மள்ட்ட 2 ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் இருக்குது கைஸ். இது கண்டிப்பாக தேவைப்படும் கைஸ். ஏன்னா இப்போ நீங்கள் மைண்ட் பண்ணிட்டு நேராக போகிறீங்க, டக்குன்னு உங்களை அறியாமலே கீழே ஒரு பிளாக் உடச்சி கீழே லாவா வந்துடுச்சு. என்ன பண்ணுவீங்க? கீழே விழுந்துட்டீங்க. ஒரு பெரிய இடத்துலேருந்து விழுறீங்கன்னா கஷ்டமாக போயிடும். அதனால தான். அதே மாதிரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா அவனோட பேஸுக்கு தான். அவனோட பேஸ் மீன்ஸ் நம்ம சர்வைவல் சீரிஸில் பார்த்துருப்பீங்களா, அவனோட பேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட தான் என்சாண்டிங் டேபிள் இருக்குது. அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு எஃபிஷியன்சி 2 வேணும் கைஸ். எஃபிஷியன்சி 2 டைமண்ட் பிக்காக்ஸ் தேவைப்படும். சரி ஓகே கைஸ், நாங்கள் போயிட்டு என்சாண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களை பார்க்குறேன். கைஸ் வந்தாச்சு நம்ம. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்ததே அவன் என்சாண்டிங் டேபிள் எடுக்கலாம் கைஸ். உள்ளே வந்துச்சு. இப்போ என்சாண்டிங் போடணும் கைஸ். நம்மள்கிட்ட ஏற்கனவே எஃபிஷியன்சி 3 இது எதுக்கு கைஸ் மறுபடியும் போடணுமா? எஃபிஷியன்சி 3 ஏற்கனவே இருக்குது. இது ஃபஸ்ட்டு என்ன இது? அன்பிரேக்கிங் 3 எஃபிஷியன்சி 2 இருக்குது. இதில் அன்பிரேக்கிங் 3 இதுலேயும் இருக்குது. இது வேணாம் கைஸ், பார்த்துக்கலாம். வேணால் நம்ம சரி இதுக்கும் போட்டு வச்சுப்போமா? வேணாம். என்னங்க இது சில்க் டச் இருந்துச்சுன்னா சரி போட்டு பார்ப்போம். அதே தான் கைஸ், எஃபிஷியன்சி 3 அன்பிரேக்கிங். என்னங்க இது? இதில் ஃபார்ச்சூன் 2 இருக்குது. சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. சரி ஓகே கைஸ், நம்ம நெதருக்கு போவோம் ஃபஸ்ட்டு. இவன்ட்டே போர்ட்டலில் இருக்கு, இவன் போர்ட்டல்லே போயிடும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒய் லெவல் 15 தான் ஏன்ஷியன்ட் டெப்ரிஸ்லாம் ஸ்பான் ஆகும். சரி அங்கே தான் இருக்கும். இப்போ நம்ம ஒய் லெவல் 15க்கு போகணும். இங்கேருந்து கீழே போகணுன்னா உடச்சிட்டு தான் போகணும். இது ஒரு பிளாக் தப்பாக உடச்சிட்ருக்கேன். படிக்கட்டு மாதிரி போட்டால் தான் ரிட்டன் வர கரெக்டாக இருக்கும். சரி கைஸ், நான் ஒய் லெவல் 15க்கு போகணும். இப்போது கைஸ் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். மைண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அங்கேருந்து ஒரு பெரிய இடத்துலேருந்து போத்துன்னு விழுந்துட்டேன் கைஸ் கீழே. விட்டுங்க பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் ஸ்பானாலும் எனக்கு பிரச்சனை இல்லைனா இங்கேயே ஒரு போர்ட்டல் இருக்குது பின்னாடி போனானா. கைஸ் இதில் என்ன பிரச்சனைனா, இந்த போர்ட்டலும் அவன் போர்ட்டலும் கனெக்ட் ஆகிருக்கு. அதான் ப்ராப்ளமே. இப்போது இங்கே போனேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இதில் வரேன் கைஸ். இது எப்படி இங்கே வரேன்னு எனக்கே தெரியல. அது ரெண்டும் கனெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். விடுங்க, நம்ம கீழே போகலாம். இங்கே பாருங்கள், கீழே பாருங்களேன். இது என்னங்க இது பாருங்கள். இதில் நம்ம கீழே போகணும். அதுக்கு இங்கே உடச்சிட்டு தான் போகணும். இருங்க, நான் கீழே போய்ட்டு நான் பார்க்குறேன் அவங்கள. கைஸ் எப்படியோ லூஸு மாதிரி மைண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டேன். வரும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து மேலே இங்கே பாருங்கள், அங்கே படிக்கட்டு போட்டு வச்சு அதில் என்னென்னமோ பண்ணேன், குளறுபடி பண்ணி போச்சுடா. இதுக்கு தான் கைஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு தான் நான் இதை எடுத்து வச்சேன். நல்ல வேலை ஃபயர் ரெசிஸ்டண்ட் இந்த பிக்லின் பயலுக்கு ட்ரேட் பண்ணானுங்க. கட்டி என் கதை முடிஞ்சிருக்கும். இங்கே தான் ஏஞ்சி சோப்பா கைஸ் பார்த்தீங்களா, இதுக்கு தான் கைஸ் கிளச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் கீழே போகணுமா? இதுலேருந்து இங்கே போகணும் கைஸ். இப்போ நான் வேற தீர்ந்து போச்சு. இவன் ஏன்டா ஸ்பானா வரா? யோ நீ ஏன் வர?
இங்கே போடா, நீ அப்படிக்கா போடா, நீ வராதடா இங்கிட்டு. தொல்லை பண்ணிகிட்டு இருக்காங்க கைஸ். என்ன கைஸ் இங்கே அடி வாங்கிட்டு இருக்கோம், நெதரில் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கோம். மறுபடியும் நான் கீழே போகணும். போயிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஒய் லெவல் 15 போகிறதுக்குள்ளே படாத பாடுபடுறேன்னு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஒய் லெவல் 15 இருக்கோம். இப்போ இதிலே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மைனிங் பண்ணிக்கிட்டே போவோம். இங்கே எதுவும் ஏன்ஷியன்ட் டெப்ரி கிடச்சிச்சின்னா நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஃபஸ்ட்டு ஏன்ஷியன்ட் டெப்ரியை கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். ஒன்றுன்னு கிடச்சிருக்கே. என்ன கைஸ் வேறு எதுவும் இல்லையா? இன்னொன்று இருக்குது, இங்கே பாருங்கள். இதான் கைஸ் ஏன்ஷியன்ட் டெப்ரி மைன் பண்ணுறப்போ இது கைஸ். என்னங்க இது? இங்கே பாருங்க, இது 2-3 கிடைக்கிது பார்த்தீங்களா? ஏன்ஷியன்ட் டெப்ரி மைன் பண்ணுறப்போ இது ஒன்று நீங்கள் கற்றுக்கோங்க. அதை சுற்றி மைன் பண்ணி விட்ருங்க. இது என்ன இது பசால்ட்டு கைஸ். இங்கேனையே போய் பார்ப்போமா எப்படிக்கா ஏதாவது கிடைக்கும்? எனக்கு ஒரு ஐடியா இப்போ தான் தோணுது. நம்ம பேசாமல் போயிட்டு இவெண்ட்டை வந்து மாப் ஃபார்மில் வந்து இது இருக்கான்னு டிஎன்டி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த டிஎன்டிங்கிற நம்புகிறேன் கன் பவுடர் இருந்தால் அந்த சாண்டையும் இதையும் வச்சு டிஎன்டி பண்ணலாம்ல கைஸ். அது ஒரு நல்ல ஐடியா. டிஎன்டி வச்சுக்கிட்டே இருந்தோன்னா டமால்னு வெடிக்கும். சரி போய் நான் அதை வந்து எடுத்துகிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக 24 டிஎன்டி தான் செய்ய முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே டிஎன்டி பண்ண முடியல அங்கே இருக்கிறத வச்சு. என்கிட்ட இருக்கிற கன் பவுடர் வச்சு தான் பண்ணேன். அவன்கிட்ட இருக்கிறத எடுக்கல நான். இருங்க கைஸ், இது வேணாம். இந்த கொஞ்சம் உள்ளே போயிட்டு மைண்ட் பண்ண முடியுதா? இதில் வந்து 2 பிளாக்காக போயிட்டு கைஸ். இதில் என்னென்னா ஏன்ஷியன்ட் டெப்ரிலாம் வெடிக்காது கைஸ். அது நல்ல விஷயம். நம்ம வந்து இதை பார்த்து வயசாக யூஸ் பண்ணணும். ஓகே, இது வேணும். இது தேவை. 5 ஏன்ஷியன்ட் டெப்ரிஸ் இருக்குது கைஸ். 3, 2, 1 வச்சாச்சு கைஸ். பின்னாடி வாங்க. அவ்வளோதான் கைஸ். அங்கே பாருங்கள். இதில் நம்ம பெட்டு கூட பண்ணலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு பெட்டு. ஓகே கைஸ், டிஎன்டி ஒன்று வச்சுட்டு லிண்டன்சில் வச்சுட்டு ஓடுறா. டேய் போச்சுடா. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கணும். இதை ஒன்று வச்சுட்டு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கணும். வருண்டா. போச்சுடா. மாற்றி வைக்கிறேன் பிளாக்கை கைஸ். பிளாக்கை மாற்றி வச்சுட்டேன். நான் வந்து டிஎன்டிக்கு பதிலாக மற்றதை தூக்கி வச்சு எதுனா நெதர் ராக்கு பதிலாக டிஎன்டியை தூக்கி வச்சுருந்தேன். ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். இருக்கு கைஸ் ஏன்ஷியன்ட் டெப்ரிஸ். எப்படியாவது எடுக்கணும். நிறையா வேணும் கைஸ் ஏன்ஷியன்ட் டெப்ரிஸ். அப்போ தான் கைஸ் நம்ம வந்து நாங்கள் 2 கொடுத்துருக்கீங்க. என்னங்க பண்ணிருக்கீங்க? இங்கே பாருங்க. இங்கே நான் எதுவுமே பண்ணல. நான் படிக்க உடச்சிட்டு போனேன். ஒரு ஏன்ஷியன்ட் டெப்ரி கிடைக்கிது பார்த்தீங்களா? 2 1 2 இங்கே இருக்கா அண்ணா? ஒன்று வைங்க. லாட் ஆஃப் 1 2 3 இருக்குது கைஸ். 3 வைப்போம் ஃபஸ்ட்டு. ஒன்று தான் அடிக்குது. இன்னும் ஒன்று வைக்கணும். ஏன்ஷியன்ட் டெப்ரி பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இப்போ எதுக்கு புரியுதா கைஸ்? இப்போ எதுக்கு நான் டிஎன்டி வச்சேன்னு?
இப்போது மிச்சம் அவன் பிளேஸ்லேயே போய் மிச்சம் இருக்கிற கன் பவுடர்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சம் டிஎன்டி செய்யலான்னு இருக்கேன். எடுத்துட்டேன்னா 9 ஏன்ஷியன்ட் டெபிரி இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்மரை வந்து அப்கிரேட் பண்ணும். கொஞ்சம் ஹையாக போய் வைப்போம் கைஸ். ஒன்று 2 இங்கே 1 வேணாம், இதே இங்கே ஒன்று வச்சிடும் போதும் கைஸ். முடிச்சிடலாம். இதோட முடிக்க வேணாம். ஒரு கொஞ்சம் டிஎன்டி செஞ்சுட்டு வந்து நான் வந்து உங்களை பார்க்குறேன். வேறு ஏன்ஷியன்ட் டெபிரியே கிடைக்கலையே கைஸ், என்னது இது? ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் இந்த குவாட்ஸ்லாம் எது குடைக்கிறேன்னா எக்ஸ்பிக்கு தான் கைஸ். நம்ம பிக்காக்ஸை வந்து அப்கிரேட் பண்ணோம். இது தேவையில்ல, இது வேணும். ஷோ ஏன்ஷியன்ட் டெபிரி தூக்கி போகிறேன்னு. ஷோ என்ன அவ்வளோதான் கைஸ். நான் இப்போ மறுபடியும் போய் டிஎன்டி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு இங்கே ஒன்று இருக்கா, வைக்கவே இல்லை பார்த்தீங்களா? அவ்வளோதான், லாஸ்ட்டு டிஎன்டி முடிஞ்சிருச்சு. 9 ஏன்ஷியன்ட் டெபிரி தான் கிடச்சிருக்கு கைஸ். சரி, நான் போய் மறுபடியும் ஸ்ட்ரிப் மைனிங்கே கண்டினியூ பண்ணுறேன். இது ஏன்ஷியன்ட் டெபிரி எதுவும் கிடச்சின்னா நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். இங்கே பாருங்கள், சும்மா இப்படி போயிட்டு இருந்தேன், நேராக போயிட்டு இருந்தேன். ஏதோ ஒன்று ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுதுன்னு இந்த இடத்துல வந்து பார்த்தா ஏன்ஷியன்ட் டெபிரி. எப்போவுமே நான் சொன்னேன்ல, எப்போவுமே நான் சொன்ன மாதிரி தான் ஏன்ஷியன்ட் டெபிரி இப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து அப்படியே விட்டுக்கூடாது. சுற்றி இங்கே பாருங்களேன், பார்த்தீங்களா? இதுதான் கைஸ். இன்னொன்று கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது தேவைப்படும். அடுத்த வீடியோலலாம் நம்மளுக்கு மெண்டிங் வில்லேஜர் தேவைப்படும். மெண்டிங் பிக்காக்ஸ் செய்யணும் நான். சரி கைஸ், எனக்கு மைண்ட் பண்ண வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். திரும்ப ரிட்டன். ஏன்னா நம்மள்ட்ட இப்போ 23 ஏன்ஷியன்ட் டெபிரி இருக்குது கைஸ். நம்பவே முடியல என்னாலே, இவ்வளோ தூரம் மைண்ட் பண்ணி வந்திருக்கோம். சரி ஓகே கைஸ், நான் வந்து என் பேஸ்க்கு போய்ட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். இங்கே பாருங்களேன், நான் வந்த வழியிலே ஒரு ஏன்ஷியன்ட் டெபிரியை விட்டுருக்கேன். அவ்வளோதானா, ஒன்றே கண்ணேன்னு கொடுத்துருக்காங்க. சரி கைஸ், நான் அப்படியே மேலே போய்ட்டு உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் வீட்டுக்கு. மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இது எதுக்கு கைஸ்? இப்போ போயிட்டு வச்சுட்டு ஏன்ஷியன்ட் டெபிரியை ஸ்மெல் பண்ண போடணும். இப்போ கைஸ் பயங்கரமான மைனிங் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு போய் தூங்க முடியாதா? சரி ஓகே கைஸ், நம்மளுக்குன்னு இப்போ ஒரு செஸ்ட்டு தேவை. என்னது இது தேவையில்ல, இதை வச்சுட்டு செஸ்ட்டு செய்யணுமா? செஸ்ட்டுக்கு வந்து பிளாங்க்ஸ், எங்கே பிளாங்க்ஸே காணும். தெரிஞ்சு இந்த செஸ்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆன்வில் செஞ்சேன் கைஸ், சொல்ல மறந்துட்டேன். கைஸ் ஒன்றுமே இல்லை. என்னங்க மரம் இல்லையா நம்மள்கிட்ட? சரி இங்கேயே இருக்குது, நான் சரியாக பார்க்காம விட்டுட்டேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு செஸ்ட்டு, டபுள் செஸ்ட்டு தேவை. இது தேவையில்ல. 1 2 ஓகே. இந்த டபுள் செஸ்ட்டை இங்கே வைக்கணும் கைஸ் கரெக்டாக. 1 2. இப்போ ஏன்ஷியன்ட் டெபிரியை ஸ்மெல் பண்ண போகணும். அதே டைமில் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத பிளாக்ஸு, பிக்காக்ஸ் யூஸே ஆகலை கைஸ். இவ்வளோ குவாட்ஸ் இருக்குது, என்ன எடுத்துக்கலாம். இதை வச்சிடலாம். மட்டன் என்னடி. அடுத்து பார்த்திங்கன்னா கைஸ், வேலையாக நம்ம ஆர்மருக்கு போய் ஒரு என்சான்மெண்ட்டு போடணும்.
நம்மள்ட்ட என்சாண்டிங் டேபிள் நம்ம பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்மளே பேசாமல் ஒன்று பண்ணிடலாம். ஆனால் அவன்கிட்ட வந்து புக் ஷெல்ஸ் நிறையா இருக்குது. அவனுக்கு என்சான்மெண்ட் லெவல் நிறையா வரும். ஓகே கைஸ், நான் இப்போ வந்து இதை ஸ்மெல் பண்ணணுமா? இது இல்லை, இது அவ்வளோதான் கைஸ். இதில் பாதி வைப்போம், சீக்கிரம் ஸ்மெல்ட் ஆகிடும். இதில் 12 கோடு இல்லையா என்கிட்ட? இதுக்கு 64 கோடெலாம் தேவைப்படாது கைஸ். ஏன்ஷியன் டெப்ரி எப்படி பண்ணணுன்னு நான் கண்டுபிடிக்கிறேனுங்க. ஏன்ஷியன் டெப்ரி என்னடா இது? சரி, நெதரைட் இங்கன்ட். ஐயோ டேய், என்னடா பண்ணுறீங்க? எனக்கு பிளாக் வேணும்டா, பிளாக். சூப்பர். அந்த ரெசிபி அன்லாக் ஆகலையோ எனக்கு இன்னும். எப்போ தான் கைஸ் வருது அந்த ரெசிபி? அடக்கன்ற ரெசிபி அன்லாக் ஆகலை எனக்கு. இதை வச்சு என்ன பண்ண? இங்கட் எங்கே? இங்கே இருக்குது. அப்பாடி, எத்தனை 4 கோல்டு தேவையா? நம்மள்கிட்ட இருக்கிற கோல்டு நங்கட் தான் இருக்குது. நகட் எத்தனை பண்ணலாம்? 21 பண்ணலாமா? நம்மள்ட்ட ஏற்கனவே கொஞ்சம் கோல்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, அதை எடுத்துகிட்டு வரேன் கைஸ். நம்மள்ட்ட கோல்டாக தான் இருக்குது கைஸ். ஸோ இது வேறு ஸ்மெல் பண்ணும். ரா கோல்டாக இருக்குது. இது ஸ்மெல் பண்ணிட்டு வீடியோவே ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கே கைஸ். இது முடிய போகுது. இது ஒன்று ஸ்மெல்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த ரா கோல்டை தூக்கி வச்சிடலாம். நெதர் ஸ்க்ராப் இருக்குது, இதுலேருந்து இன்னும் 2 வருமா? அவ்வளோதான் கைஸ், எல்லாம் ஸ்மெல் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. தூங்கி காலைல என்ன தூங்க முடியல. சரி பரவாயில்ல, இப்போ தூங்க முடியுமா? இல்லை தூங்க முடியல. என்ன இப்போ எத்தனை இன்கட் செய்ய முடியும்? எத்தனை 8 இன்கட்? 5 தானா? என்னங்க இது? ஸோ சேடு கை. 5 தான் பண்ண முடியுமா? என்னங்க இது? சரி இருக்கிறான். இது எப்படி பண்ண? ஸ்மித்திங் டேபிள் இது ஈஸி தான். நான் அந்த இது வச்சா போதும். சரி இப்போதைக்கு 5 பண்ணிக்கலாம். இன்னும் 1 பண்ண இருக்குது. இது 4 இருக்குது. 4 5. ஆமாம், ஒரு ஸ்வாடு ஒரு பிக்காக்ஸ் பண்ணலாம் கைஸ், சரியாக இருக்கும். ஓகே வாங்க, நம்ம வந்து இந்த ஸ்மித்திங் டேபிள் ஃபஸ்ட்டு பண்ணலாம். அதில் இப்போ தான் நான் அயனை ஸ்மெல் பண்ணி எடுத்தேன். இது 4 வேணும். அவ்வளோதான் கைஸ், வந்துருச்சு ஸ்மித்திங் டேபிள். இதை தூக்கி இங்கே வைக்கணும். என்னங்க இங்கே எவனோ கேக்டஸ் ஆட்டையாக போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம போய் அவன் பேஸ்க்கு போய் அப்கிரேட் பண்ணிட்டோம். அப்போ தூங்க முடியுமா கைஸ்? இப்போ நம்ம நண்பனோட பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். கைஸ், இன்னொன்று காட்ட மறந்துட்டேன் பாருங்கள். போன வீடியோலேயே கட்டியிருந்தேன். அப்போன்னு காட்டலான்னா ட்ராகனோட எக்கை குழந்தைங்க வச்சுட்டோம். ஒரு சின்ன ஜாப்பனீஸ் ஸ்டைலில் ஒரு வீடு மாதிரி கட்டலான்னு ட்ரை பண்ணி இது ஏதோ அலங்கோலமாக வந்திருக்கு. அவன் பேஸுக்கு போயிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். அவன் பேஸுக்கு வந்தாச்சு. இங்கே வந்தால் மட்டும் என்னன்னு தெரில கைஸ். அவன் பேஸுக்கு வந்தால் ஒரு மாதிரி லேக் ஆகுது, ஏன்னு தெரில. இங்கே பாருங்கள், எங்கெங்கேயோ தூக்கி வச்சுருக்கான் ஃபர்னஸை. நான் எடுத்தேனா? நல்ல வேலை எடுத்துருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அடியில் போயாச்சு. இப்போது என்னென்ன என்சான்மெண்ட் வருது? ஃபயர் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இதுக்கு ப்ரொஜெக்டைல் ப்ரொடெக்ஷன், இதுக்கு ப்ரொஜெக்டைல் ஃபயர் ப்ரொடெக்ஷன், பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்குது. இதுக்கு பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன். சரி வாங்க, ஃபஸ்ட்டு 24 3 தேவையா? என்னது இது? ப்ரொடெக்ஷன் 2. இது வந்து ஃபயர் ப்ரொடெக்ஷன் 3. இது ஓகே. அன்பிரேக்கிங் 3. ஓகே, இது ஓகே. அடுத்த என்சான்மெண்ட்டு இதுக்கு என்ன இருக்குது? ப்ரொடெக்ஷன் 3. ப்ரொடெக்ஷன் 3 தான் வேணும். ப்ரொடெக்ஷன் என்ன இது மட்டும் கொடுத்துருக்கான், நல்லா இருப்பானா? ப்ரொடெக்ஷன் 3, ப்ரொஜெக்டைல் ப்ரொடெக்ஷன் 1, ப்ரொடெக்ஷன் 3 எடுத்துக்கலாம்.
லூசு கைஸ் மாற்றி போட்டேன் ஆன்சன்ட்டேன். இது என்ன அது ப்ரொஜெக்டட் ப்ரொடெக்ஷனு, லாஸ்ட் ப்ரொடெக்ஷன், பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் போதும். இது போதும், இப்போதைக்கு போதும். அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இதுவே போதும், இதுவே நம்மளை பாதுகாக்கும். என் பேஸ்க்கு போயிட்டு நான் வந்து அவங்கள பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், பேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ வந்து இதை மாற்றணும். என்ன இது? என்ன இது? இல்லை எனக்கு புரியல. இது என்ன அது? இப்போ என்னது இது? வரமாட்டேங்குது கைஸ். இது வைக்கணுமா? வச்சிட்டேன். என்ன இது வரமாட்டேங்குது? இதில் வைக்கணுமா? ஏன் இது வரமாட்டேங்குது? ஸ்மித்திங் டெம்ப்ளேட் வேணுமா? இருங்க, நான் போய் சர்ச் பண்ணுறேன் கைஸ். இப்போ தான் நான் போய் ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டுருந்தேன். இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இது பண்ணணும்னா க்ரீப்பர்ரா இவனுங்க வேறு ஏன்டா இவன் வரான்? அப்போ வேறு. ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், இவனை முடிச்சுட்டு வரேன் நான். கைஸ், அவனை முடிச்சிட்டேன். நம்மளுக்கு வந்து ஸ்மித்திங் டெம்ப்ளேட் வேணுமா? அதுக்கு வந்து நம்ம வந்து பாஸ்டியன் போகணும். வாங்க, அதுக்கும் போயிட்டு வந்துடலாம். போய் அவங்கள ஒரு சம்பவம் செஞ்சுட்டு வரணும். கைஸ், அதுக்கு முன்னாடி இப்போ நான் அந்த இது ஸ்மெல் பண்ண கோல்டு எடுத்துட்டேன். இப்போ இருக்கிறத வச்சு ஒரு அயனிங்கை செஞ்சு ஸ்வாடை மட்டும் அப்கிரேட் பண்ணிப்போம். என்னடா எப்படா ஸ்வாடை அப்கிரேட் பண்ணுறது? என்ன பண்ணும் கைஸ்? அதுக்கும் நம்மளுக்கு வந்து இது தேவை. அது என்னது? ஸோ அது பேர் மறந்துட்டேன்னு. ஆர்டர் டெம்பரேச்சர். வாங்க ஃபஸ்ட்டு பாஸ்டியன் போய் கண்டுபிடிக்கணும். அதை நான் பாஸ்டியனை கண்டுபிடிச்சிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். ஒரு வழியாக வந்துட்டேன் இங்கே. போச்சு நினச்சேன்டா. இவனுங்க என்ன வேறு அடிப்பானுங்க கைஸ். கோல்டன் பூட்ஸ் தான் போட்டிருக்கேன், என்ன அடிக்கிறாங்கன்னு தெரில. அடிக்கிறானுங்க. அடிக்கிறானுங்க. என்னங்க இது? இன்னும் ஒருத்தன் இருக்கானா? பொறுமையாக தான் போகணும் கைஸ். ஒரு ஸ்மித்திங் டெம்ப்ளேட் இருந்தாலே போதும் கைஸ், நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அதை வச்சே நம்ம நிறையா கிராஃப்ட் பண்ணிடலாம் டூப்ளிகேட் பண்ணி. ஏன்ஷியன்ட் டெபிரி, இங்கே ஒரு ஏன்ஷியன்ட் டெபிரி. என்னங்க இது? நம்ம லக்கு ரொம்ப கேவலமாக இருக்குங்க. ஏன்ஷியன்ட் டெபிரி கிடைக்கிது, ஆனால் நம்மளுக்கு தேவையான இது கிடைக்கிது. சரி, நான் இதே மாதிரி ஒரு 4-5 செஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். அந்த சென்டருக்கு போயிட்டு வந்துட்டேன் ஜஸ்ட்டு கைஸ். இங்கே பாருங்கள், ஒரு இது இருக்குது, ஸ்மித்திங் டெம்ப்ளேட்டு ஒன்றே ஒன்று இருக்குது. இப்போ எவனும் வராமல் இருந்தால் சரி. நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம் கைஸ். சரி வாங்க, போதும். ஏற்கனவே நான் அடி வாங்கி அவ்வளோதான் மறுக்கே ஆகிருப்பேன். போதும் எடுத்த வரைக்கும்.
நம்ம கிளம்பலாம் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை வந்து டூப்ளிகேட் பண்ணேன். ஏன்ஷியன்ட் டெப்ரிஸ் மெல்ட் பண்ணி விட்ருவோம். இதை நம்ம டூப்ளிகேட் பண்ண இது மாதிரி ஒரு நெதர் வச்சுட்டு மேலே ஸ்மித்திங் டேபிள் சுற்றி வச்சா 2 கிடைக்கிது பார்த்தீங்களா, 1 அவ்வளோதான். இப்போது அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் பண்ணிட்டே இருக்கலாம். 1 2 இப்போ 4 கிடைக்கிது பார்த்தீங்களா. இதே மாதிரி இன்னொன்று பண்ணணும் கைஸ். டைமண்ட் இதுக்கே தீர்ந்துடும் போல. 5 இருக்குது, 4 5 ஸ்வாடுக்கு மட்டும்தான் போட முடியும். இன்னும் 1 வேணும் ஸ்மித்திங் டெம்ப்ளேட். டைமண்ட் இல்லை. கடைசியாக இருந்த 3 டைமண்டையும் இதிலே ஸ்பெண்ட் பண்ணுறேன் கைஸ். இதுக்கு மேலே என்கிட்ட டைமண்டே இல்லை. அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. 6 இருக்குது ஏன்ஷியன் ஸ்மித்திங் டெம்ப்ளேட்டு. இங்கே தானே ஏன்ஷியன் டெபிரி வச்சேன். சரி, நெதரேட்டிங் கண்டு வச்சேன். 2 இருக்குது, ஏதாச்சும் ஒன்றுமே பண்ண முடியாது. எதுவும் தேவையில்ல. இப்போ பாருங்க கைஸ், நம்ம வந்து ஒரு அடுத்த பிறகு எடுக்க போகிறோம் கைஸ். 1 2 3 இங்கே பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். இந்த செர்வர்லேயே நம்ம தான் கைஸ் ஃபஸ்ட்டு. 1 2 3 we got full netherite armor before the release of GTA 6. just for fun தான் கைஸ். இது வந்து என் ஃப்ரெண்டு தான் இந்த மேப்பை க்ரியேட் பண்ணான். இது இன்னும் சரியாக ஃபினிஷ் பண்ணல. இதை முடிச்சுட்டு அவன் நம்மள்கிட்ட காட்டுவான். பெரிய இதுவாக பண்ணும். எனிவேஸ் கைஸ், நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மட்டும்தான் இந்த இதுலேயே நம்ம வந்து ஃபுல்லாக நெதரைட் ஆர்மர் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் சர்வைவலில் நெதரைட் ஆர்மர் எடுத்திருக்கேன் கைஸ். இதுக்கு முன்னாடி வேர்ல்டில் நான் ஃபுல்லாக டைமண்ட் வச்சு நான் ஒட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இங்கேயே நான் முடிச்சுக்கிறேன். ஸோ கைஸ், அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். பை பை.